இந்த ஸ்க்ரீனை பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் தெரியுதுங்களா? மிட் கேப் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் செயின். ஸோ இதில் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் செயின் இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த நிஃப்டி ஃபின் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் அதையும் பாருங்கள். இவெல்லாம் ஒரு டைரக்ஷன்ஸ் எடுத்தானா அதே டைரக்ஷன்ஸ்லேயே போய்கிட்டு இருக்க ஆட்கள். ஸோ இதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மைத்ராவுக்குள்ளே போகிறோம். மைத்ராவில் இந்த வெப் லாகின் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் அன்னைக்கு ஜென்ரேட் ஆகிற ஓடிபி கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகி உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்க்ரீன் இருக்குது. இதில் வந்து இந்த சிம்பிள்ஸ் வழியாக நாம் அந்த ஆப்ஷன்ஸ் செயினை வாங்கலாம். ஐ மீன் நான் வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இன்னொரு புது வாட்ச் லிஸ்ட் இன்னைக்கு ஆட் பண்ணுறேன். என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். இதில் வந்து முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு இழுத்து போடுறேன். நிஃப்டி 50 நிஃப்டியோட 21,000 அதில் வந்து கால் என்ட்ரி அதே மாதிரி அதில் ஒரு புட் என்ட்ரி அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் போயிடுவோம். பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் என்ட்ரி ஒரு புட் என்ட்ரி போய்க்கலாம். இப்போ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அதில் என்னோட ஃபேவரட் வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஆப்ஷன்ஸ்குள்ள ஒரு கால் என்ட்ரி ஒரு புட் என்ட்ரி ஒரு கால் என்ட்ரி. ஓகே, ரிலையன்ஸ்ல வந்து அதே மாதிரி ஒரு கால் என்ட்ரி ஒரு புட் என்ட்ரி. இவன் ஏன் மிட் கேப் இங்கே லோட் ஆக மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, அதை நான் மைத்ராட்ட கால் பண்ணி கேட்டுக்கிறேன் என்னன்னு. ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் வந்து சில இதில் வந்து மூமெண்ட் இல்லை, ஏன்னா அந்த கால் என்ட்ரியில் யாருமே ப்ளே பண்ணலை. ஸோ அதனால் அது வந்து அப்படியே எம்டியாக இருக்குது.
ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போதைக்கு தூக்கி விட்டுட்டு எதெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை எடுக்கிறேன். இது என்ன ட்ரெண்ட் சொல்லுங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 1400 புட் என்ட்ரி போய்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இந்த சார்ட் நீங்க பாக்குறீங்கல்ல, இது வந்து என்ன சொல்றது, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, இல்ல சைட்வேயா, என்னன்னு சொல்லுவீங்க? பிகினர்ஸ்க்காக கேட்குறேன். பிகினர்ஸுக்கு இது வந்து புரியணும்ல, ஸோ அதுக்காக நான் இது கேட்குறேன். ரைட், பதில் இல்லைன்னா நானே சொல்லிடுறேன், இன்னும் பிரச்சனை. பொதுவாக இந்த மாதிரி என்ட்ரியை வந்து சைட்வே ட்ரெண்டுக்கான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது எக்ஸாம்பிள் தான் இது. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் அண்ட் அல்லது பெரிய லாஸ் ரெண்டுமே இருக்காது. பெரும்பாலும் ஒரு சின்ன லாஸோட நம்ம வந்து வெளியில வர வேண்டியிருக்கும். மூமெண்ட் அப்படின்றது ஹெவியா இருக்காது. ஸோ இப்போ இன்னொரு இது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கால் என்ட்ரி. அந்த கால் என்ட்ரியில் வந்து 1400 நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இப்போ அப்படியே தானே மாறுது. காலையில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனாக இருந்தது, அப்படியே தானே ஒரு 11 மணியில் இருந்து ட்ரெண்ட் வந்து ஒரு டைரக்ஷன்ஸில் போகுது. இப்போ இந்த டைரக்ஷன்ஸ் போகும்போது நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரே சைடு என்ன சொல்றது, ஒரு ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம மேப்பை பார்க்கும்போது இது வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்றதுனால செல் போகலாம். செல் போனோம் அப்படின்னம்னா இது ஃபர்தரா கீழே போய்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கீழே வரும்போது ஒரு பை கொடுத்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இப்போ வந்து 35 ரூபா 40 பைசால ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு ஒரு 30 ரூபாய்க்கு போனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த என்ட்ரியில வந்து மார்ஜினை பார்த்தீங்கன்னா செம்ம மார்ஜின் வச்சிருக்கான். அதனாலதான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான என்ட்ரி நம்ம கொடுக்க முடியாது அப்படின்றது நம்ம சொல்றது காரணம் இதுதான். மார்க்கெட்டோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மார்ஜின் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தனியாக அவங்க கால்குலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து என்எஸ்சியில் போயிட்டு அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் இவனுக்கு மற்ற என்ட்ரிஸில் எவ்வளோ ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம எடுக்கலாம். ஹெச்டிஎஃப்சியோட அந்த என்ட்ரியை எடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதில் வந்து டெரிவேட்டிவ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டெரிவேட்டிவ்ஸோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதுலேயும் வந்து கரெக்டாக ஆப்ஷன்ஸ் செயினில் போங்க, உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன்ஸ் செயின். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் செயினில் நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம எதில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த எல்டிபி இருக்கு இல்லையா, கால்ஸில் என்ட்ரி கொடுக்குறதுக்கு கால் எல்டிபி பாருங்கள், புட்டில் என்ட்ரி கொடுக்குறதுக்கு புட் என்ட்ரியை பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு காலத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ காலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற எல்டிபியில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ 30 ரூபாயில் ஓடிக்கிட்டு இருக்கு கால் என்ட்ரியில். அதே தானே 1450 வந்து புட் என்ட்ரியில் வந்து 22 ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம தள்ளி போகலாம். தள்ளி போகிறதா இருந்தால் ஒரு 1000 இந்த ரேஞ்சில் போகும்போது உங்களுக்கு நல்ல ரேட்டு வந்து புட் என்ட்ரியில் கிடைக்குது. அதேமாரி கால் என்ட்ரியில் இன்னும் கூட கொஞ்சம் மேலே ஏறும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சில் போகலாம். இங்கே போகும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த ப்ரைஸ் வந்து ஒரு உங்கள் கைக்கான அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். ஸோ அதில் என்ட்ரி கொடுத்து அந்த மொமெண்டம் நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணலாம். நண்பர் சொன்னார் 12% நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, சர்டன் பர்சன்டேஜை வந்து டார்கெட்டாக செட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நாம் அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் போயிட்டு அதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கிட்டு இன்னைக்கான மூமெண்ட்டில் வந்து மார்க்கெட் அவங்க அதை அப்படியே தானே மேலே கொண்டு போகும்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் செயினில் நம்ம டார்கெட் வைக்கலாம். அதாவது ஒரு டைம் டியூரேஷனை டார்கெட்டாக வைக்கலாம். காலையில் ஒரு 10 o'clock உள்ள என்ட்ரி கொடுத்துட்டு, அதாவது ரொம்ப மார்க்கெட் ப்ரைஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற என்ட்ரியாக கொடுக்காம கொஞ்சம் தள்ளி மேலேயோ கீழேயோ ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 1 o'clock நீங்கள் அதில் என்ன சொல்கிறது போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டுக்கான அந்த மார்ஜின் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 100, 150, 200 இந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டைம் டியூரேஷனில் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ள பிளேஸ் பண்ணுறது அப்படின்றது நல்லது. ஏன் வந்து அந்த 1 o'clock முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நமக்கு மார்க்கெட் வந்து மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகுது. நம்ம இங்கே வந்து காலையிலேயே வந்துடுறோம். ஆனால் யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மத்தியானத்தில் தான் ஓப்பன் ஆகும். அதாவது 1:30 போல தான் யூரோப்பில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அந்த நேரத்தில் நிறைய எஃப்ஐஐ இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து அங்கே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எய்தர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டினா மார்க்கெட்டில் இருந்து மொத்தமாக காசு எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த டயத்தில் தான் அவங்க எடுக்க முடியும். ஸோ அன்னைக்கு மார்க்கெட்டில் அவங்க பார்ப்பாங்க நிறைய அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பேர் வந்து எக்ஸிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபண்டில் இருந்து எக்ஸிட் கொடுத்துருந்தாங்கன்னா அன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவில் போகும். நிறைய பேர் அங்கே வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றதுனால இங்கே என்ட்ரியில் வந்து மார்க்கெட் வந்து ஹெவியாக மேலே ஏறும். ஸோ இந்த டயத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் பல பேர் வந்து பிளே பண்ணிட்டு 1 மணிக்கு வெளியில் வரணும்னு பார்ப்பாங்க. அப்போ மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா மேலேயே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஹெச்டிஎஃப்சியில் வந்து செல்லு மட்டுமே நடந்துகிட்டே இருக்குன்னா கரெக்டாக மத்தியானம் 1:30க்கு கொஞ்சம் முன்னாடி அந்த 1 to 1:15 வந்து யூட்டர்ன் அடிக்கும். யூட்டர்ன் அடித்து திரும்ப வந்து மேலே போகும். மேலே போயிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நம்மளுடைய சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்தாங்கன்னா தொடர்ந்து அதுக்கப்புறமாவும் கீழே விழுகும். இந்த அதானியில் அப்படிதான் நடந்துச்சு. அப்படி இல்லாமல் அவங்க வந்து வேற ஒரு சைடு முடிவு பண்ணி இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா எஃப்ஐஐயை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சின்றது ஒரு சக்கரை கட்டி மாதிரி. ஹெச்டிஎஃப்சியோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா 60% வந்து 65% வந்து எஃப்ஐஐ தான் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஷேர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
ஷேரு. அதோட லாங் ரன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே எஃப்ஐஐக்கு ஃபேவரபிளாக நல்ல ப்ராஃபிட்டை கொண்டு வந்த ஒரு நல்ல ஷேர் ஹெச்டிஎஃப்சி. அப்படின்றதுனால இப்போ மார்க்கெட் இப்போ கீழே இருக்கும்போது அவன் இன்னைக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சான்னா என்ட்ரி கொடுப்பான். கரெக்டாக 1:30க்கு என்ட்ரி கொடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து அவன் 1400லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முந்தானத்து பார்த்தீங்கன்னா 1300 வரைக்கும் 350 வரைக்கும் போயிட்டு திரும்ப மேலே வந்துச்சு. நேற்றலாமே இன்னைக்குமே கொஞ்சம் அப்படிதான் மேலே வந்துக்கிட்டு தான் இருக்கு. 400 சில்லறையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டல்ஸ்க்குள்ள நாம ஒரு டெக்னிக்கலை அனலைஸ் பண்ணணும். டெக்னிக்கலுக்குள்ள ஃபண்டமெண்டல்ஸை கொண்டு வரக்கூடாது. இப்போ அதாவது அது எப்படின்னா கணக்குல ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சரை போட்டுட்டு அப்புறமா கணக்கு செய்யக்கூடாது. ஸோ டெக்னிக்கல் மட்டுமே பார்க்குறவங்க அப்படின்றது ஒரு முன்முடிவோட மார்க்கெட்டை அப்ரோச் பண்ற மாதிரி. அதனால அந்த மாதிரி நம்ம பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது இன்னைக்கு ஒரு இண்டெக்ஸ் எடுக்கிறீங்க, பேங்க் நிஃப்டி எடுக்கிறீங்க, இல்லாட்டினா நிஃப்டி எடுக்கிறீங்க, இல்லாட்டினா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க. அந்த ஆப்ஷன்ஸோட ரியல் சினாரியோ என்ன, ஃபண்டமெண்டல்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன சொல்லுது, பாசிட்டிவா இருக்க சொல்லுதா இல்லை நெகட்டிவா சொல்லுதா அப்படின்றத பார்க்கணும். நடுவில் இந்த ஆப்ஷன்ஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், ஃபியூச்சர்ஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு டைரக்ஷன்ல எடுத்துருச்சு அப்படின்னா என்னதான் நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கடைசியில அது ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். கீழே போகும்னா கீழே போய்கிட்டே தான் இருக்கும், மேலே போகும்னா மேலே போய்கிட்டே தான் இருக்கும். சில நாள் வந்து மேலையும் போகாது கீழையும் போகாது, அப்படி இருக்கும். நம்ம ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பிளே பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. எல்லா நாளும் பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ஆப்ஷன்ஸ்ல வந்து தோத்து போறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொடுக்குது இண்டெக்ஸ்ல. அண்ட் ஸோ எந்த ஸ்டாக்கு இல்லாட்டினா எந்த இண்டெக்ஸு அன்னைக்கு ஒரே டைரக்ஷன் எடுக்குது அப்படின்றத பார்த்து அதுல நம்ம என்ட்ரி கொடுக்க பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை மட்டும் பேங்க் நிஃப்டி தான் நான் பண்ணுவேன், நிஃப்டி தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. காலையில வர்றீங்க, பேங்க் நிஃப்டி என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, ஒரு மாதிரி சைட்வேல இருக்கா, தூக்கி போடுங்க. நிஃப்டி அப்படி இருக்கு, அதே மாதிரி தான் சைட்வேல இருக்கா, தூக்கி போடுங்க. யாரு வந்து டைரக்ஷன்ஸ் எடுக்கிறா, யார் வந்து 4% மேல என்ன சொல்றது கீழே விழுந்துகிட்டே இருக்கா, குறைஞ்சது ஒரு 2.5% சேஞ்சஸ்ல நடக்கிற மாதிரி எந்த ஸ்டாக்ஸ் இருக்கு, இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதோட ஆப்ஷன் செயினுக்குள்ள போகணும். அதுல வந்து எந்த டைரக்ஷன்ஸ்ல ஐ மீன் எதுல வந்து எந்த ஆப்ஷன் செயின்ல வால்யூம் ஹெவியா நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டைரக்ஷன்ஸ்ல இப்போ பை பண்ணணும் அப்படின்னா காலில் போட்டு அப்படியே தானே கொண்டு போகணும். இல்லை செல்லுன்னா புட்டுலையும் போடலாம் கால்லையும் போடலாம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். எடுத்தோன்னா மார்க்கெட்டிங்குள்ள எனக்கு வந்து ட்ரேடிங் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரேட் பண்ணும்போது தான் நாம் வந்து மார்க்கெட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன்ஸ் நமக்கு ஐ மீன் சாரி என்ன சொல்றது மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடிகிறது இல்லை. ஸோ ஒரு சைடு இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸை பார்த்தோம், இன்னொரு சைடு வந்து இண்டெக்ஸஸை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ஸ்டாக்லேயே தானே சில பெக்கூலியரான ஸ்டாக்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் செயினில் வந்து பல பேர் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இவெல்லாம் தான் நமக்கான லட்டு மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸை கொண்டு வரக்கூடிய ஆப்ஷனாக இருப்பான். ஸோ
ஈவனை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல இந்த ஆப்ஷன் செயின்ல ஒரு பர்டிகுலர் ஆர்டர் புக்ல நான் எடுத்திருக்கேன். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஐசிஐசிஐயோட ஆப்ஷன்ஸ்ல நான் ஒரு இது எடுத்திருக்கேன். இந்த ஆர்டர் புக்ல என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ஆப்ஷன்ஸோட பிட்டிங் பிரைஸ் வந்து இங்க தெரியுது. அதுல எத்தனை குவான்டிட்டி இருக்கு அப்படின்றது தெரியுது. எவ்வளவு பிட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கேட்டிருக்காங்க, ஆஸ்க் எவ்வளவு இருக்கு, ஸோ அதுல எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஒரு சைடு. ஸோ பைல எவ்வளவு மொத்தமா 2,93,000 பேர் வந்து பை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆஸ்க்ல வந்து செல் வந்து 6,88,100 பேர். அப்படின்னா இன்னைக்கு நிறைய விழுகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நாம எதுல போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் போற சென்டிமெண்ட்ஸ்ல நீங்க போறது சரி. ஆனால் ஒரு டைம் வச்சுக்கோங்க. கரெக்டா ஒரு 1 o'clock இதுக்கு அப்படியே தானே ஆப்போசிட்டா பைல நீங்க போங்க. செல்லுல நிறைய பேர் குத்த வச்சிருக்காங்கல்ல, குத்த வச்சிருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த 1 o'clock நீங்க இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வேவ் அப்படியே எந்திரிச்சு வர்றதை நீங்க பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை கரெக்டா ஒரு 1 மணி வரைக்கும் நல்லா கீழே வரும்போது இந்த இடத்துல ஒரு கால் என்ட்ரி கொடுத்து இப்போ 18 ரூபா இருக்கு இல்லையா, ஸோ இதுல ஒரு என்ட்ரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 18 ரூபான்றது நமக்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா கிடைச்சா கூட, நான் 4 ரூபான்னு வச்சுக்கோமே, ஒரு 22 ரூபாய்க்கு வந்தா கூட எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% ஈஸியா கிடைக்கும். 20%ல இருந்து 30%. ஆனா பொதுவா இந்த இடத்துல எவ்வளவு நடக்கும் அப்படின்னா அசால்ட்டா ஒரு 40% ப்ராஃபிட் கிடைக்கும். 18 ரூபால இருந்து டக்குன்னு 25 போயிட்டு அப்புறம் அங்கிட்டு இருந்து அப்படியே தானே டைரக்ஷன் மாறும். ஸோ இது ஒண்ணு பார்த்துக்கோங்க. இந்த சைடு கான்ட்ராக்டுக்குள்ள வாங்க. ட்ரேடட் வேல்யூஸ் தெரியுது. இதுல இருக்க என்ன சொல்றது, அண்டர்லைங் வேல்யூ எவ்வளவு போய்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட் லாட் எவ்வளவு, லாட் சைஸ். இப்போ லாட் சைஸ்ல வந்து 700 அப்படின்னும் போது இந்த 18 ரூபாய் அப்படின்றது 19 ரூபாய் ஆகும்போது ஒரு லாட்டுக்கு 700 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து ஒரு 5 பாயிண்ட் நம்ம மேல எதிர்பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3,500 ரூபாய் ஈஸி ப்ராஃபிட் நம்ம உள்ள பார்க்க முடியும். டெய்லி வொலட்டாலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.23% வொலட்டாலிட்டி இருக்கு. ஐ மீன் பர்சன்டேஜ் இல்ல, அந்த ரூபாய் 1.23 வொலட்டாலிட்டி. ஆனா இம்ப்ளைடு வொலட்டாலிட்டின்னு பாத்தீங்கன்னா 21 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கு. ஸோ இதுதான் மேக்சிமம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு ஓவரால் ஒரு அனாலிசிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்குள்ள நீங்க என்ட்ரி பண்றதுன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும். இப்போ நம்ம ஐசிஐசிஐ இங்க பார்த்துட்டோம். நான் இங்க ஐசிஐசிஐ போடுறேன், அதோட ஆப்ஷன் செயின் எடுக்கிறேன். அதோட ஆப்ஷன் செயின்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் தள்ளியே எடுக்கிறேன். $640 ஒரு என்ட்ரி. அதே மாதிரி மேல இந்த சைடு ஒரு 520 ஒரு கால் என்ட்ரி, ஒரு புட் என்ட்ரி கொடுக்கிறேன். இந்த இதுல வந்து மூவ்மெண்ட்டே ஹெவியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ மூவ்மெண்ட் எதுல இருக்குன்றத நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. ஸோ நம்ம என்ன பண்றோம்,
இப்போ மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு இதில் போகிறோம். இதில் வந்து நமக்கு அந்த ஆப்ஷன்ஸோட ஆப்ஷன் செயின் அண்டு அதர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இருங்க, இது வேர்ல்டு இண்டெக்ஸஸ். டாப் கெய்னர்ஸ் எனக்கு இதில் கிடைக்கல, ஏன்னா இந்த இது வந்து ட்ரேட் ஆகலை, உள்ள என்ட்ரி நடக்கலை. சரி விடுங்க. மூமெண்ட் அதிகம் இல்லாதனால வந்து இதில் வந்து என்ட்ரியே கொடுக்காம இருக்காங்க. ஸோ நமக்கு மூமெண்ட் எதில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதில் என்ட்ரி கொடுப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் தான் நான் பார்க்குறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் வந்து மூமெண்ட் இல்லை. ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸில் மட்டும் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 11:50 ஐ மீன் 11 o'clockல இருந்து மார்க்கெட் அப்படியே தானே ஒரு ட்ரெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட 11:15 வரைக்கும் வந்துருக்கு. இது கரெக்டாக ஒரு 1 o'clock அண்ட் 1:15ல இந்த நம்ம மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸ் அப்படியே தானே ஒரு லைட்டாக ஒரு யூட்டர்ன் அடிக்கிறத பார்ப்பீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூட்டர்ன் அடிக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல நீங்கள் வந்து டெய்லி வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சைடு வச்சுக்குவோம். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ஃபா வேல்யூ, பீட்டா வேல்யூ, காமா வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? நான் அதுக்கு ஆனால் ஃபார்முலாஸ் நான் எடுக்கிறேன். ஆப்ஷன் செயின் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் நான் எடுக்கிறேன். இமேஜஸில் தான் நமக்கு அதை கிளியராக கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த டெல்டா, காமா, தீட்டா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு ஹைபாத்தட்டிக்கல் வேல்யூஸ் தான். இதில் எனக்கு கிளியராக வரல. இருந்தாலும் இந்த வேல்யூஸை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது 2 ஆப்ஷன்ஸுக்கு நடுவில், அதாவது 1400ல் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா? அதுக்கும் அதுக்கு அடுத்த இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கு இருக்கும்ல 1450ன்னு வச்சுக்கோமா. இந்த 2 ஆப்ஷன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வேல்யூஸ் இருக்கும்ல, அந்த வேல்யூஸை வந்து நம்ம என்ன சொல்றது, தீட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐ மீன் டெல்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த இருக்கிற 2 ஆப்ஷன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸையும் நம்ம இன்னொரு டெல்டான்னு எடுத்துப்போம். இப்போ இந்த 2 டெல்டாவுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து காமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 காமாவுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து தீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப நுணுக்கமாக போய்கிட்டே இருக்கும். நம்ம இந்த டெல்டாவுக்கும் அண்ட் காமாவுக்கும் அந்த காமா வேல்யூ வச்சுட்டு பெருசாக நம்ம முடிவு பண்ணிட முடியாது. பட் அந்த வேல்யூ நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, இது எந்த டைரக்ஷன்ஸில் போகுது அப்படின்றத முடிவு பண்ணும். இப்போ வந்து காமாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே இருக்கு அப்படின்னா அது வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே தானே 1க்கு கீழே இருக்கு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மேலே போகும்போது நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ்லையும், கீழே போகும்போது நீங்கள் புட் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸை வந்து நீங்கள் சில brokerage கம்பெனிஸ் வந்து டிஃபால்ட்டாக உள்ளே கொண்டு வந்து கொடுப்பாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு சூப்பரான ட்ரெண்ட் எடுத்து தொடர்ச்சியாக கீழே விழுந்துக்கிட்டே போகிறான் அடுத்தடுத்து அந்த இதில். ஸோ இதில் செல் போனவங்களுக்கு செம்ம ப்ராஃபிட்டை இப்போ பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போதே தானே இதோட என்ட்ரி இங்கே இருந்துச்சு. அதாவது 11:30க்கு நான் இதை பற்றி ஓப்பன் பண்ணும்போது 35 ரூபா 92 பைசால இருந்தது. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 34 ரூபா 92 பைசா, கிட்டத்தட்ட 1 ரூபா டிஃப்ரென்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த 1 ரூபாய்க்கு ஒரு லாட்டுக்கு 700 ரூபா இருக்கும். ஸோ இதோட இல்லை 700 ரூபா இல்லை 550 ரூபா. ஏன்னா இதோட லாட் சைஸ் வந்து 550 ரூபா. ஸோ இந்த 550 ரூபா இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கிடைச்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு 3 லாட் போயிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா அப்படின்றது கிடைச்சிருக்கும். இப்போ பைக்கு வந்து லாட் சைஸ் ரெக்வயர்டு மார்ஜின் வந்து கம்மி, செல்லுக்கு வந்து ரெக்வயர்டு மார்ஜின் வந்து ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருமே செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால மார்ஜின் வந்து ஹையாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது, மார்க்கெட்டை நம்ம ஓவராலாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸுக்குள்ளே இறங்கும்போது உங்களுக்கான ப்ராஃபிட் அப்படின்றது என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸில் கேரண்டீடாக இருக்கும். நம்ம அடுத்த மீட்டிங்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் காமிச்சிடுறேன். இன்ஸ்டா ஆப்ஷன்ஸோட பக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் போயிடுவோம். இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ். இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ்ன்றது, இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸில் வந்து அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ஒன், ஜெபோ, குட்வில் இது மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி, ஸ்கை எல்லாமே இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட மைத்ரா வெல்த்தும் இருக்குது. ஸோ இந்த மைத்ரா வெல்த்துக்குள்ளே நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா நம்ம லாகின் பண்ணணும். நம்மளோட மைத்ரா வெல்த்தோட அக்கௌண்ட்டை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். என்னன்னா இதுக்கான ஏபிஐ கீ நான் வந்து இது வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து வாங்கலை. அதனால வந்து ஏபிஐ கீ இல்லாமல் உள்ளே போக மாட்டேங்குது. 10109 இந்த ஏபிஐ கீயும் ஏபிஐ சீக்ரெட்டும் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு உள்ளே போய் இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் வழியாக மைத்ரா அக்கௌண்ட்டில் வச்சுருக்கவங்க எப்படி வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இவனே தானே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருவான். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் செட் பண்ணி வச்சுட்டா போதும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸுக்கு செட் ஆகுற ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லாட்டினா இண்டெக்ஸாக இருக்கட்டும் அவன் நமக்கு எடுத்து கொடுத்துருவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க, அதாவது ஆல்ஃபா வேல்யூம் பீட்டா வேல்யூம் அடுத்தடுத்து இப்படி இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு அந்த ஆப்ஷன்ஸை வந்து எனக்கு லிஸ்ட் பண்ணு, இல்லாட்டினா அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸை வந்து எனக்கு லிஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அன்னைக்கு அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிறவங்கள அவன் லிஸ்ட் பண்ணிடுவான். இல்லாட்டினா ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நான் செட் பண்ணுறேன், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆனால் மட்டும் பை ஆர்டர் பண்ணுங்க, அது மேலே இந்த ப்ரைஸை தொட்டால் மட்டும் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போயிடலாம். ஸோ அப்படி போகிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம மார்க்கெட்டை உட்காந்துக்கிட்டு எப்போவும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனே தானே அந்த ப்ரைஸ் வரும்போது, அதாவது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகும்போது அவனே பை பண்ணி அவனே செல்லும் பண்ணிடுவான். ஸோ இதுதான் இன்ஸ்டா ஆப்ஷன்ஸோட பியூட்டி. ஸோ இவன் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுப்பான். நாம் அடுத்த வாரம் வந்து அதாவது திங்கட்கிழமை நம்ம இன்ஸ்டா ஆப்ஷன்ஸை பற்றியான மீட்டிங்ஸை
நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸோட மீட்டிங் தான் வந்து உங்களுக்கு இதோட அடுத்த கட்டம். அதாவது இது வரைக்கும் நீங்களா ஆப்ஷன்ஸில் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்களா தானே என்ன சொல்கிறது, இல்லைன்னா நமக்கு வந்திருக்க அந்த கால்ஸை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. பட் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை எடுத்து கொண்டு வரும். எது நமக்கு பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டினா எதில் பை பண்ணலாம், எதில் செல் பண்ணலாம், ஐ மீன் எதில் வந்து புட் என்ட்ரி கொடுக்கலாம், எதில் வந்து கால் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெக்கமெண்ட் பண்ணுவான். அதுபடி நம்ம போக முடியும். அதுக்கேற்ற மாதிரியான சேட் பேட்டர்ன் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டோம்னா போதும். அந்த சேட் பேட்டர்னை தொட்டுச்சுனாலே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். எய்தர் நம்மளே பண்ணலாம், இல்லாட்டினா அவன்கிட்ட சொன்னோம்னா அவனே பண்ணுற மாதிரி செட் பண்ணவும் வச்சிடலாம். ஸோ இதுதான் நாம் வந்து திங்கட்கிழமை பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மீட்டிங் இதோட முடியுது. ஸோ நம்ம திங்கட்கிழமை இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ், அதாவது இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் வழியாக மைத்ரா வெல்த்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்க பாருங்கள். ஸோ மைத்ரா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணினா தான் நமக்கு வந்து மைத்ரா வெல்த்தில் இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் வழியாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஜெரோதால அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, நான் இன்ஸ்டா ஆப்ஷனில் போக முடியுமா அப்படின்னா அவன் அலோவ் பண்ணுவான், ஆனால் அதுக்கு காசு கேட்பான். ஸோ மைத்ரா வெல்த் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ மைத்ரா வெல்த்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ் வழியாக உங்களுக்கு கிடைக்கும். அண்டு நாம் இது வரைக்கும் பண்ணதை வச்சுட்டு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது வந்து 100% உங்களுக்கு புரியும்ட்டு சொல்லிட முடியாது. ஏன்னா ஆப்ஷன்ஸை வந்து புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளையில் நம்ம புரிய வச்சிட முடியாது. ஸோ ஆனால் நம்ம போக போக நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, இந்த டெல்டா காமா இது வந்து முதல்ல இந்த வேல்யூவை வச்சுட்டு நான் எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதுல எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு. அப்புறமா நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இது இந்த வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சது. அந்த வேல்யூ என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த சைடு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை. ஏன்னா அதை விட இங்கே வந்து நமக்கு எது முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் தான் முக்கியமாக இருந்தது. ஃபண்டமெண்டல்ஸ் தான் தீர்மானிக்குதே ஒழிய இந்த ஆல்ஃபா ஐ மீன் இந்த டெல்டா காமா தீட்டா அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான். ஸோ அது வந்து ஸ்ட்ராட்டஜிஸுக்கு நம்ம இன்ட்ராடேல நம்ம பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா இதுக்குள்ளே இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை வந்து நம்ம ஒரு நாளையில் புரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ நண்பர்களே, திங்கட்கிழமை கிளாஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து நம்ம மைத்ரா வெல்த்தில் இந்த இன்ஸ்டா ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதோட இந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் முடியுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக மீட்டிங் வைப்போம். அதாவது அடுத்த புதன்கிழமை நடக்க போகிற மீட்டிங் அப்படின்றது திரும்ப வந்து ட்ரேடிங்குள்ள ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வர்றாங்க இல்லையா, அவங்களுக்காக இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஒருவேளை நீங்கள் நம்மளுடைய பழைய மீட்டிங்கில் ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த சைக்கிளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சைக்கிளில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு நாங்கள் திரும்பவும் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, எங்களுடைய முழு சப்போர்ட், எங்களுடைய என்ன சொல்கிறது, மார்க்கெட் கால்ஸு, சஜஷன்ஸ் அண்டு எல்லாம் தொடர்ச்சியாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வழியாகவும் அண்டு டெலகிராம் குரூப் வழியாகவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு தனி குரூப் இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ
ட்ரேடிங் பழகத்தான் நமக்கு வரும். ஒரே நாளையில் வந்துடாது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வகையில் இந்த மீட்டிங் முடியுது. உங்களுக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை நம்ம இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் நடத்துனது இன்னைக்கே உங்களுக்கு எல்லாம் புரியும்ட்டு நான் நம்பலை. ஆனால் உங்களுக்கு இதில் நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி சார். அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க சார். என்னங்க? அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க சார். அந்த உடனே எங்கள் டீம்கிட்ட ஃபாலோ பண்ணி அனுப்பிவிட சொல்கிறேங்க. ஓகேங்க சார். ஸோ நண்பர்களே, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோட மெசஞ்சரில் கூட நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். தேங்க்யூ.